பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தி உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி காணிக்கை செலுத்தி உம்மை கனப்படுத்தணும், உம்மை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே, உமது திருவசனத்தை கேட்கும்படியாய் நாங்கள் வருகிறோம். தேவரீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் செல்லும் வழிக்கு நல்ல ஜீவ பாதையை காட்டும். உலகத்தை நாங்கள் வெறுத்து உலகத்தின் வழிபாடுகளுக்கு எங்களை விலக்கி தேவனை மகிமைப்படுத்தி நித்திய பாதையிலே நாங்கள் வந்து சேர எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென். அமரலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த செய்தி உலகத்தின் மக்களுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி அல்ல. அது முதல்லயே நான் கரெக்டா பதிவு பண்ணிடுறேன். உலகத்தின் மக்களுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி அல்ல. இந்த உபதேசம் தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே. ஏன் இந்த வார்த்தையை போடுறதுக்கு தெய்வம் என்கிட்ட இருதயத்தில் பேசினாருன்னு எனக்கு தெரியாது. தெய்வம் இதை நோட் பண்ண வச்சார். உடனே இந்த வசனம் செய்தி எடுக்கும் போது இந்த வார்த்தையை எழுது அப்படின்னார். அப்போ இந்த உபதேசம் தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே. அப்போ தேவ பிள்ளைகளுக்காக இந்த உபதேசம் கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தியுடைய தலைப்பு விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். புதிய ஏற்பாட்டில் 2 காரியங்களுக்கு விலகி ஓடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 காரியங்கள், 2 மிக முக்கியமான காரியங்களுக்காக விலகி ஓடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி போங்கள்னு கூட சொல்லல, விலகி ஓடுங்கள். இன்னொரு காரியத்தை சொல்லும் போது வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். 2 காரியம். அது நீ நடந்தானா புடிச்சுக்கோன. என்னதுங்க? இந்த விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் நடந்தாவே புடிச்சுக்குமா. நின்னா என்ன ஆகும்? கட்டி பிடிச்சுக்கும். ரொம்ப நடந்தா பிடிச்சுக்கும், நின்னா கட்டி பிடிச்சுக்கும். அவ்வளவுதான். அதனால விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்துக்கும் விலகி ஓடுங்கள். ஓடணும், நிக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். முதல்ல எழுதுனது பரிசுத்த பவுல் சொன்னாரு. 2வது பரிசுத்த யோவான் சொல்லுகிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். எபேசியர் 5:5 வாசிக்கலாம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது. நமக்கு தேவையான பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கிறது தவறு அல்ல. நமக்கு எது தேவை, அவசியம், அதை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது நல்லது. தேவைக்கு மேல என் வீட்டை அழகுபடுத்துகிறேன். என்னதுங்க? அழகுபடுத்துகிறேன், டெக்கரேட் பண்ணுகிறேன். சில பொருட்களை நாம பல வருஷங்கள் பிரயோஜனப்படுத்தாமவே வச்சிருக்குவோம். அப்படிப்பட்ட காரியங்கள் விக்கிரக ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் விக்கிரக ஆராதனைக்கு சம்பந்தமான பொருளாசை. அதுக்கு ஈக்குவல்.
அதனால இவைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நிறைய இடத்துல இருக்கு, எல்லாம் சொல்ல முடியாது. வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கலாம். அடுத்தது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே இவர்கள் பங்கடைவார்கள். அதுல ஒரு ஆள் என்னது? விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அதனால இந்த விக்கிரக ஆராதனை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்கு விலகி ஓட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த செய்தியின் முடிவில் நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகம புஸ்தகத்தில் நாம சில பகுதிகளை நாம பார்க்க போறோம். இந்த உபாகம புஸ்தகத்தை நாம படிக்கிறதுக்கு முன்னாடி உபாகம புஸ்தகம்னா என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நிறைய படிக்கிறோம், ஆனால் அதோடைய காலகட்டம், அதோடைய எந்தெந்த நேரத்தில் அது எழுதப்பட்டது, யாரால எழுதப்பட்டது, இந்த காரியங்கள்லாம் சரியா தெரியாம நம்ம அப்படி என்ன அதை தெரிந்து கொள்வதற்கு பல தடவை கர்த்தருடைய வசனத்தை திருப்பி திருப்பி படிக்கும் போது தான் அது புரிஞ்சுக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் நமக்கு தெரியும், வானத்திலிருந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1 அப்படியே வரும். கடைசியில யோசேப்புடைய மரணம் வரைக்கும் அது முடியும். அந்த யோசேப்பு மரணம் அடைவது வரைக்கும் வரும். இது ஆதியாகமம். யாத்ராகமம் என்பது என்னன்னாக்க, மோசேயுடைய பிறப்பு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களுடைய விடுதலை, அதான் யாத்திரை. விடுதலை தொடங்கி ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறது, ஆசரிப்பு கூடாத பிரதிஷ்டை பண்றது வரைக்கும் அந்த யாத்திரை புஸ்தகத்தில் இருக்கும். லேவியராகும் என்பது லேவியருடைய முறைமைகள், ஆசாரியத்துவ முறைமைகள், பலி கொடுக்கிற முறைமைகள், இப்படி அந்த முறைமைகள் எல்லாம் லேவியர் ஆகமத்தில் இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட நீங்க படிச்சீங்கன்னா புரிவீங்க. அப்புறம் எண்ணாகமம் அப்படின்னு 4வது புத்தகம். அந்த எண்ணாகமம் எண்ணிக்கையிலே ஆரம்பிக்கும், நம்பர்ஸ். அதனாலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடுதலிருந்து ஆரம்பிக்கும். எண்ணிக்கையிலிருந்து ஆரம்பிச்சு அநேக நீதி நியாயங்கள் சம்பந்தப்பட்ட அநேக காரியங்களோட கொண்டு வந்து முடியும். புரியுதா? கடைசியாக உபாகமம். இந்த உபாகமம் நடக்கிற இடம் எங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போகிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துருவாங்க. எங்க? யோர்தானுக்கு முன்னாடி வந்துருவாங்க. யோர்தானுக்கு, அதாவது கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்துருவாங்க, அதுக்கு முன்னாடி வந்துருவாங்க. அந்த இடத்துல மோசே அவர்களை நிறுத்தி பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறது தான் இந்த உபாகமம். பழைய காரியம். அதனால பழைய இடத்துல எல்லாம் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் இப்படி செய்வார், அப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே வருவார். ஆனா உபாகம புஸ்தகத்துல எல்லாமே மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும், இறந்த காலத்துல இருக்கும். உங்களை அப்படி நடத்தினார் இல்லையா, அப்படி உங்களுக்கு செய்தார் இல்லையா, அப்படி உங்களுக்கு பேசினார் இல்லையா, இப்படின்னு நீங்க பார்க்க முடியும். இதுதான் உபாகமம். அதுல ஆரம்பிச்சு அவர் மோசேயுடைய மரணம் வரைக்கும் அங்க இருக்கும். ஏன்னா மோசே எங்க போகல, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல. அதுக்கு முன்னாடியே தெய்வம் அந்த மலைக்கு மேல கொண்டு போய் சாக வச்சிட்டார் மோசைய. எல்லாத்தையும் காட்டிட்டாரு. இங்க பாரு, உங்க ஆட்கள் பார்க்க போற இடம் இதுதான், இந்த மலைக்கு மேல நின்று நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். போர்கள் எல்லாம் ரொம்ப மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. போர்கள் அதிகமாக நடக்குனாலே இயேசு சீக்கிரம் வரப்போறாருன்னு அர்த்தம். அதனால நல்லா தெய்வத்தை தேடாம நல்லா கையை முடக்கிட்டு கால் கடையில் கையை கொடுத்துட்டு அப்படி என்ன பண்ணியிருக்காதுங்க, தூங்கிட்டு கிடக்காதுங்க.
ஏன்னா இயேசுடைய ரகசிய வருகை எந்த வேளையிலும் வரும். இதெல்லாம் சும்மா விளையாட்டெல்லாம் நினைக்க, எல்லாம் பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார் தெய்வம். ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் உபத்திரவ காலத்துக்கு போய்த்தான் ஆகணும், எஸ்கேப் ஆகவே முடியாது. அதனால தெய்வம் உங்களை ரட்சித்திருக்கிறது மகா மேன்மையானது. நம்ம பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு தான், அதனாலதான் நம்ம கூட்டிட்டு வந்து ரட்சித்து ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம பரிசுத்தப்படுத்தி இதுல இருந்து நீ விலகு, இதுல இருந்து விலகு. போதக சிட்சையே ஜீவ வழி. போதகத்தில் சிட்சை கொடுத்து ஜீவ பாதையில் உங்களை நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போன என்பது தேவனுடைய விருப்பம். அதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதனால விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா மாறுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை சொல்லிட்டே தூங்குங்க. புரியுதா? எதை சொல்லி தூங்கணும்? தெரிஞ்ச வசனத்தை சொல்லிக்கிட்டே தூங்குங்க. கெட்ட சொப்பனம் வராது. பாய் அப்படி முழிப்பு வந்தோடனே வசனம் வெளியில வந்துடணும். அப்ப எதுல தூங்குறீங்கன்னு அர்த்தம்? வசனத்துல தூங்குறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க ட்ரைனிங் எடுத்துட்டீங்கனாலே தெய்வம் வரும்போது அவருடைய சத்தம் கேட்கும், போயிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் கடினம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் கடினம். பிராக்டிஸ் பண்ணணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ உபாகம புஸ்தகத்தை குறித்த ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கலாம். சேயீர் மலைவழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திராக்காப்புக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் ஆவன. புரியுதா? பக்கத்துல வந்துட்டாங்க. வந்த போது மோசே சொன்ன வசனங்கள். அடுத்தது, எஸ்போனில் குடியிருந்த எமோரியின் ராஜாவாகிய சீகோனையும் எத்திரையின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறியடித்த பின்பு 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாய பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, அப்ப ஏற்கனவே சொன்ன காரியங்கள் எல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்துகிறான் தேவன். அந்த மோசேக்கு சொன்ன காரியங்கள், நடந்த சம்பவங்களை எல்லாம் மோசே அங்கு விவரித்து காண்பிக்கிறான். செய்தியுடைய தலைப்பு என்ன? விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அதான் செய்தியுடைய தலைப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இதுல ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நான் சொல்லணும் இந்த இடத்த. அப்புறம் விக்கிரக ஆராதனைக்கு கூட்டிட்டு போறவங்களை. விக்கிரக ஆராதனைக்கு விலக வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். வசனத்தை ரொம்ப அழகா உங்களுக்கு விளக்கி காட்டணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அவர் சமீபமாய் இருக்கும் போது அவரை தொழுது கொள்ள வேண்டும்னு நினைக்கிறோம். என்னதுங்க? அவர்
சமீபமா இருக்கும் போது அவரை தொழுது கொள்ள வேண்டும் நினைக்கிறோம். அப்படி இல்லை, அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி நீ தொழ ஆரம்பிச்ச உடனேயே அவர் நமக்கு சமீபமா வந்துடுறார். இயேசு தான் சொன்னாரு, என்னுடைய நாமத்தில் இருவர் அல்லது மூவர் ஒருமனப்பட்டிருந்தால் அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா இயேசு? சபைகள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை. காரணங்க, சபைகள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை. 4 பாட்டை பாடிட்டு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு போனா அது தொழுகை அல்ல. நான் ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன்னு பாட்டு பாடிட்டா என்னது கிடையாது, அது தொழுகை அல்ல. போய் பாருங்க எத்தனை சபையில தொழுகை நடத்துறாங்கன்னு பாருங்க நீங்க. அது தொழுகை அல்ல. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி முதல் தொழுகை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல இருக்கு. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படின்னா ஆதாம் காலத்திலிருந்தே இருந்திருக்கிறாப்ல, புரியுதா? ஆதாமில் இருந்து யாரை தொழுது கொண்டிருக்கிறாங்க? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை கண்டார்கள். ஆனா இவங்க எல்லாம் கர்த்தரை காணல. யாரெல்லாம்? இந்த ஏனோசு, சேத்து, இவங்க எல்லாம் கர்த்தரை காணல. ஏனென்றால் அதுக்கு முன்னாடி அவங்கள எங்க விரட்டியாச்சு? ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே விரட்டியாச்சு. எல்லாம் புரிஞ்சுக்கணும். கர்த்தரை பார்க்காமலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஆதாமிலிருந்து. தொழுகை என்பது நான் ஏற்கனவே சொன்னது பாரு, சும்மா நின்றுட்டு பாடுறது ஆடுறது அல்ல தொழுகை. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அதைத்தான் நாம கொஞ்ச நேரமா செய்தோம். தொழுகை என்கிறது ரொம்ப பயபக்தியா கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம். பிள்ளைகள் எல்லாம் அந்த நேரத்தில் விளையாடெல்லாம் விடக்கூடாது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அதே மாதிரி இயேசுவே சொன்னார், அந்த பிசாசினால் சோதிக்கப்படும் போது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயாக. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல பரலோகத்துல தேவ தூதர்கள் 24 மூப்பர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் அவருடைய தலையில் இருக்க கிரீடத்தை கீழே வச்சு சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுது கொண்டார்கள் இருக்கு. பரலோகத்துல இப்படி தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை தொழுது கொள்ள வருகிறேன், ஆராதனைக்கு வருகிறேன் வர ஆட்கள் என்ன பண்றதில்லை? கர்த்தரை தொழுது கொள்வதில்லை. ஆட்டப்பாடி அந்நிய பாஷை பேசிட்டு வசனத்தை கேட்டா தொழுகை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. தொழுகை அது அல்ல. அதனாலதான் நம்ம கர்த்தருடைய நாமத்தை சொல்லி 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 நாம் தொழுது கொள்ளுகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்ல சபையில நம்ம கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரா இல்லையா? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் எங்க இருக்கிறாரு? அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், எப்பெல்லாம் நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில். இங்க ஓரேப் என்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா? தேவன் ஓரேபிலே அந்த ஜனங்களுக்கு போதித்தாரா
இல்ல சீனாய் மலையிலே ஜனங்களுக்கு போதித்தாரா? சீனாய் மலையின் கொடிமொடியிலே கர்த்தர் எக்கால முழக்கத்தோடு அக்கினிமயமாய் இறங்கினாரா, இல்ல ஓரேபில இறங்கினாரா? அப்படின்னா ஓரேபில நீங்க எழுதியிருக்க, ஏன்? சீனாய் மலையின் ஒரு பகுதி தான் ஓரேப். அப்போ சீனாய் மலை என்கிறது ஒரு பெரிய மலை, அந்த மலையின் ஒரு பகுதி தான் ஓரேப். அந்த ஓரேபில் தான் தேவன் என்ன பண்றாரு? பேசுறார். அதனால தான் அது அப்படி போட்டிருக்கு. சரியா? இப்போ 10 to 12 வரைக்குள்ள வசனத்தை வாசிங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். என்னங்க பண்ணணும்? உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். எப்படி? உன் கண்கள் கண்ட காரியங்களை தேவன் அங்க இறங்கி அவங்களோட பேசினார் இல்லையா? அக்னிமயமால இறங்கினார் இல்லையா? இதெல்லாம் நீ பாத்தியா இல்லையா? அதனால உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அடுத்தது, அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அப்ப தேவனுடைய கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் உங்களோட நின்னுடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் அறிவிக்க வேண்டும். அடுத்த வசனம், நீங்கள் சேர்ந்து வந்து மலையின் அடிவாரத்தில் நின்றீர்கள். அந்த மலையின் வானத்தை அளாவிய அக்கினி எரிய இருளும் மேகமும் அந்தகாரமும் சூழ்ந்தது. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், படிங்க. அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். யார் அக்கினி நடுவில் இருந்து? கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. என்ன கண்டாங்க? வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். தேவன் தன்னுடைய சத்தத்தினாலே, தன்னுடைய வார்த்தையினாலே பேசினார். அந்த வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். ஒரு ரூபத்தையும் நீங்கள் காணவில்லை. தேவன் தன்னை என்ன பண்ணல? எந்த ரூபத்தின்படியும் வெளிப்படுத்தவில்லை. தெய்வம் எவ்வளவு ஞானமா அதை பண்ணார் பாருங்க. தெய்வத்துக்கு ரூபம் உண்டா இல்லையா? தெய்வத்துக்கு ரூபம் உண்டு. ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தவில்லை. தேவன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி, மனுஷனை எப்படி சிருஷ்டிச்சாரு? ஆதியாகமம் 1:26 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை என்ன பண்ணுவோம்? அப்ப ரூபம் இருக்கா இல்லையா? எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறாரு. தெய்வத்துக்கு கால் இருக்கு, தொடை இருக்கு, இடுப்பு இருக்கு, மார்பு இருக்கு, வயர் இருக்கு, கால் இருக்கு, கண்ணு இருக்கு, வாய் இருக்கு, உதடு இருக்கு, மூக்கு இருக்கு, தலை இருக்கு, தலைமுடியும் இருக்கு. இருக்கா இல்லையா? எங்கெங்க இருக்கு? பைபிள்ல எல்லாம் இருக்கு. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அவருடைய தலையில இருக்க மயிரெல்லாம் என்னவா இருந்தது? வெண்மை நிறத்தில் இருந்தது, பஞ்சு போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. அவருடைய நாசியிலிருந்து சுவாசை காற்று. அவர் பேசினாரா இல்லையா? அவருடைய கண்கள் காண்கிறதா இல்லையா? அவருடைய காதுகள் கேட்கிறதா இல்லையா? அவர் ஓங்கிய கரத்தினாலும் பலத்த புயத்தினாலும் கூட்டிட்டு வந்தாரா இல்லையா? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்காரா இல்லையா? அப்படி ரூபம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்?
ஒவ்வொரு பகுதியையும் பைபிள்ல எழுதி வச்சிருக்கு. யாருடைய வயிற்றிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது, இப்படியெல்லாம் இருக்குங்க வசனம். பைபிளை படிச்சா எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் தம்முடைய ரூபத்தை அவர் வெளிப்படுத்தினதில்லை. ரூபத்தை வெளிப்படுத்தினா நீங்க அங்கேயே விக்கிரக ஆராதனை கொண்டு வந்திருப்பீங்களப்பா. அதனால அவர் வெளிப்படுத்தவில்லை. அதனால்தான் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை என்று ஒரு ரூபத்தையும் காணவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. திருப்பவும் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. கர்த்தர் அக்கினியின் நடுவிலே உங்களோடு பேசின போது எந்த ரூபத்தையும் காணவில்லை. 1 சாமுவேல் 3:21 வாசிக்கலாம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தரிசனம் தந்தருளினார்னு போட்டிருக்கு. ஆனா வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தினார். அப்ப தெய்வம் எதனாலதான் தம்மை வெளிப்படுத்துறாரு? தேவன் உங்களோடு பேசுவார், தூக்கத்துல பேசுவார், அரை நித்திரை இருக்கும்போது பேசுவார், கனவின் வழியா பேசுவார், சொப்பனத்தின் வழியா பேசுவார். கர்த்தர் தமது வார்த்தையின்படி பேசுவார். எனக்கு முன்னாடியே வந்து நின்று பேசணும்னு நினைக்காதுங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் பேசுகிற முறைகள் நிறைய இருக்குது. அதுதான் நம்முடைய தெய்வம். அவர் பேசுகிற தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம். அதனால அவருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு கேட்டு அதற்கு கீழ்ப்படிய நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். தீய வழியில் அவர் பேச மாட்டார். அவனை கொன்னுட்டு வா அப்படின்னு பேச மாட்டார். அவன்கிட்ட சமாதானமாயிருந்து பேசுவார். நம்முடைய தெய்வம் வித்தியாசமான தெய்வம். அவர் பரிசுத்த தெய்வம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4:16 வாசிக்கலாம். ஆகையால் ரொம்ப முக்கியமான செய்தியை விக்கிரக ஆராதனை குறித்து நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு விக்கிரக ஆராதனை குறித்து செய்தி மட்டுமே ஒரு 2 நாள் பேச முடியும். அவ்வளவு வசனங்கள் இருக்கு பைபிள்ல. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற பூமியில் உள்ள யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும். என்ன சொல்றார் ஆண்டவர்? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உண்டானவைகளுக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தையாவது விக்கிரகத்தையும் நீங்கள் உண்டாக்காமலும் சேவிக்காமலும் நமஸ்கரிக்காமலும் எழுதியிருக்கு. அதை இங்க கொஞ்சம் விளக்கமா எழுதுறார். புரியுதா? நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும், அது எந்த ஆண் உருவாக இருந்தாலும் சரி, எந்த பெண் உருவாக இருந்தாலும் சரி. அப்புறம் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும், பூமியின் கீழ் தண்ணீருள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும். உண்டாக்கவே கூடாது. வீட்டில் வைக்கிறது அடுத்தது. முதல்ல என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்கவே கூடாது. வீட்டில் வைக்கிறது அடுத்த கதை. உண்டாக்குறதானே வீட்டில் கொண்டுருவேன். ரொம்ப எச்சரிக்கையாக வார்த்தைகளை பார்க்கணும். நீங்க ஒரு சிலர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, ஆசரிப்பு கூடாரத்தில் கேருபீன்களை உண்டாக்கி வச்சிருந்தாங்களே, அது விக்கிரகம் இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 2 கேருபும் வச்சு உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கேருபீன்கள் இருக்கும். அப்படியே அதை
வெளியரங்கமா வேற யாரும் பார்க்க முடியாது. ஏனென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறவர் யாருன்னா பிரதான ஆசாரியன் மட்டுமே. அதுவும் வருடத்துக்கு ஒரு தடவை தான் பிரவேசிப்பார் பிரதான ஆசாரியன். புரியுதா? மற்ற இடங்கள்ல ஆசாரிகள் பணிவிடை பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல என்ன இருந்துனாக்க, அந்த கேருபினுடைய படம் திரைச்சீலையில் வரையப்பட்டிருந்தது. எந்த திரைச்சீலை தெரியுமா உங்களுக்கு? இயேசு மரித்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக கிழிந்ததுன்னு இருக்கா இல்லையா? அந்த திரைச்சீலையில கேருபினுடைய படம் போடப்பட்டிருந்தது. அது எதற்கு அடையாளமாக போடப்பட்டிருந்தது என்றால், ஏதேன் தோட்டத்தில் நம்ம தாத்தா பாட்டியை துரத்தும் போது ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? துரத்தினாரா இல்லையா? துரத்திட்டு அங்க காவல் வச்சிருந்தார். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். காவலாக வச்சிருந்தார் அங்க ஏதேன் தோட்டத்தில். இவங்களை வெளியில விரட்டிட்டு அதற்கு அடையாளமா எங்க வச்சிருந்தாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மறைக்கிற ஒரு திரை, ஒரு தொங்குகிற திரை. அந்த திரையில என்ன வச்சிருந்தாரு? இந்த கேருபீன்களுடைய படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. தொழுகிறதுக்கு இல்ல, அதுக்கு ஒரு ஞாபகார்த்தமா அங்க வச்சப்பட்டிருந்தது. புரியுதுங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தேவனுக்கு பிடிக்காத மிகப்பெரிய பாவம் என்னன்னு தெரியுமா? இந்த விக்கிரகாராதனை. அதனால்தான் சொல்றாரு, நீங்கள் உங்களை கெடுத்துக் கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீர் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவும் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காமலும், எந்த மனுஷ உருவு, எந்த பறவை உருவம், எந்த விலங்கு உருவம், எந்த மீன் மச்சம், எந்த உருவனை உண்டாக்காதபடிக்கும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சகல சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். முதல்ல சொன்னாரு, நீங்க எதுவும் உண்டாக்காதீங்கன்னு சொன்னாரு. இதுல சொன்னாரு பாருங்க, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின. சூரிய சந்திர நட்சத்திரங்களை யார் ஏற்படுத்தினது? மனுஷனா ஏற்படுத்தினா? அதனால மனுஷனால உண்டாக்க முடியாதது. பாத்தீங்களா? தேவன் என்ன சொல்றாரு? நீ உண்டாக்காத, நான் உண்டாக்குனதையும் நீ சேவிக்காத. நீ உண்டாக்காத, நீயா உன் கையில ஏதாவது பண்ணி ஏதாவது உண்டாக்கிட்டு திரிஞ்சு நீ தொழுதுகிட்டு இருக்காத. நான் உண்டாக்குறதையும் தொழுது கொள்ளாத. சூரிய சந்திர நட்சத்திரங்களை நான் ஏற்படுத்தினது, அது அந்த வசனத்தை ரொம்ப அழகா எழுதுறாரு. எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். காலையில போனோன்னா பார்த்து என்ன பண்ணக்கூடாது? சூரியனை பார்த்து நமஸ்கரிக்க கூடாது. சூரியனை சந்திரனை பார்த்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் தொழுகையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. லைட்டு போட்டோன்னு என்ன பண்ணுவீங்க? 6 மணிக்கு லைட்டு போட்டோன்னா அப்படிதானே? விளக்க கொளுத்தோன்னு என்ன பண்றது? இதெல்லாம் தெய்வத்துக்கு பிடிக்காதுங்க. நீ உண்டாக்குறதுக்கு முன்னாடியும் பண்ணக்கூடாது, தெய்வம் உண்டு பண்ணதுக்கு முன்னாடியும் பண்ணக்கூடாது.
பள்ளிக்கூடங்கள்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பேரு சூரிய நமஸ்காரம். அப்படிதானம்மா? சூரிய நமஸ்காரம் பேர் என்னதுங்க? சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணாதுங்க, அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க உங்களை பாடியை ஃபிட் பண்றது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நாங்க சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் நாங்க தொழுது சேவிக்கிறது இல்லைங்க. ஆனா நாங்க ஸ்டார் தான் நாங்க கட்டுவோம். என்ன கட்டுவோம்? ஸ்டார் தான் கட்டுவோம். நீ உண்டாக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்க நீ ஸ்டார் கட்டுறது? பிசாசு கிறிஸ்தவனை எப்படி வஞ்சித்துட்டு இருக்கு பாருங்க. கேட்டா ஸ்டார் கட்டினாதான் நாங்க கிறிஸ்தவங்கன்னு அடையாளம். கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்னதுங்க? ஸ்டார். வீட்டுல ஸ்டார் கட்டிட்டு நல்லா புருஷனை முண்டாட்டி நல்லா கும்மாங்குத்து போடு, கிறிஸ்தவனுக்கு நல்ல அடையாளமா இருக்கும். வீட்டுல 10 ஸ்டார் போடு, ஸ்டார் கட்டி நல்லா லைட்டு போட்டுட்டு புருஷனை முண்டாட்டி என்ன பண்ணு? நல்லா ஃபைட் பண்ணு, நல்ல கிறிஸ்தவர்கள் என்று உங்களை சொல்லுவார்கள். ஏன்னா வீட்டில் நிறைய ஸ்டார் கட்டினதுனால. அப்படித்தானே? கிறிஸ்தவனுக்குன்னு சில அடையாளம் இருக்கிறது. நீ ஸ்டார் கட்டினதுனால அடையாளம் கிடையாது. அதுக்கு தான் அடிக்கடி சொல்லிட்டு வருவேன். மத்தேயு 5:16-18 நினைக்கிறேன். 16 வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக புறஜாதிகள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உன்னுடைய நற்கிரியை பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிறவன் நீ செய்த நல்ல கிரியை பார்த்து பரலோகத்தில் உங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். இவர்கள் கிறிஸ்தவர்கள். அதுதான் கிறிஸ்தவத்துக்கு அடையாளம். நீ ஸ்டார் கட்டுறதில்ல. சூரிய சந்திர நட்சத்திரங்களை என்ன பண்ணாத? நீ தொழுது சேவிக்க இணங்காதபடி. நீ உண்டு பண்ணாலே கஷ்டம்தான். நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுனால ஸ்டார் கட்டுறதுனால உனக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ, கடைக்காரனுக்கு நிறைய பிரயோஜனம். பேப்பர்ல, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல, பிளாஸ்டிக்ல விதவிதமா செய்து விற்கிறான். நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு வசனம் அதோடு சம்பந்தப்பட்ட ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7:42 வாசிங்க. அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோளோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே. ஆகையால் உங்களுக்கு பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதம் பெற வேண்டிய ஜனம் தந்திரமாக பிசாசின் வஞ்சனையினாலே கெடுக்கப்பட்டு இன்னும் அடிமைத்தனத்துல தான் இருக்கிறாங்க. பாபிலோனுக்கு நான் குடிபோக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை ஆவியானவர் திரும்பவும் கொண்டு வந்து அங்க சொல்றாரு. திரும்பவும் கொண்டு வந்து காட்டுறாரு. எச்சரிக்கையா இருங்கள். நம்ம ஸ்டார் கட்டாதனால நம்ம இவங்க கிறிஸ்தவங்கள் எல்லாம் யாரும் என்ன பண்ண போறதில்ல, சொல்ல போறதில்ல. நம்முடைய வழிமுறைதான் நற்கிரியைகள் செய்கிறத பார்த்து தான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்ன பண்ணக்கூடாது? சூரிய சந்திர நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் கைகளில் தான் சொல்றதில்லை, ஆனா இருதயத்துல சொல்லிக்கிறேன். அதான் உங்க சரீரத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லவே இல்லை. தேவன் மகா ஞானம் உள்ளவர். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் இருதயத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். உபாகமம் 7-ம் அதிகாரம்
25, 26 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். என்னங்க, என்ன செய்யணுமா? யாருக்கு வீட்டிலையாவது அதே மாதிரி இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணணுமா? நீங்க, இது நான் சொல்லல, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய பாருங்க. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனுக்கு தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. அதை வீட்டுக்குள்ளேயே கொண்டு போகாதேங்கிறாரு. அது சாபத்திற்குள்ளானது. அதை நீ வீட்டில் கொண்டு போனால் சாபம் வந்துவிடும். அது கர்த்தர் அருவருக்கிற காரியம். உன் வீட்டை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதே. உன் வீட்டை ஆசீர்வாதமா வை. வீட்டுக்குள்ள எந்த விக்கிரகத்தையும் செய்து என்ன பண்ணாத, உள்ள கொண்டு போகாத. நீ ஜெபமாலையில நான் சிலுவை போட்டிருக்கிறேன், அதுல இயேசு தொங்கினார்னாலும் விக்கிரக ஆராதனை தான். யார் உண்டு பண்ணது? அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதை நான் இயேசுவை தான் வீட்டில் கொண்டு போறேன், இயேசுக்கு போட்டோவை தான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறேன்னு சொன்னாலும் அந்த இயேசுவை உண்டாக்குனது யாரு? மனுஷன் தன்னுடைய கற்பனா சக்தியினால வரைஞ்ச படம் அது. அதெல்லாம் கொண்டு போ, தேவன் அனுமதிக்க மாட்டார். அது வீட்டுக்குள்ள கொண்டு போகாத. நீ அதை சீன்னு தூக்கி தூர போட்டுரு. நான் இந்த தொடக்கத்திலேயே சொன்னேன், இந்த செய்தி யாருக்குன்னு சொன்னேன்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த செய்தி. வெளியாள்கிட்ட போய் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க இதை தேவனுடைய பிள்ளைகள் அவங்க பரிசுத்தமாகிறதுக்கு கொடுக்கக்கூட செய்தி இது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 30:22. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை சீ போ என்பாய். எப்படி சொல்லணுமா? சீ போ என்பாய். வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. அது தங்கம்னாலும் வெள்ளினாலும் பார்த்தீங்களா? உபாகமம் 4:23-24. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பல தடவை சொல்லர். அடுத்த வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. அவர் எரிச்சலுள்ள தேவன். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. எபிரேயர் 12:29 அதை சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. பட்சிக்கிற அக்கினின்னா என்ன அர்த்தம்? சும்மா அக்கினிக்கும் பட்சிக்கிற அக்கினிக்கும் என்ன வித்தியாசம்? சும்மா அக்கினி எதுக்காக பிரயோஜனம்? நம்ம சமையலுக்கு கூட அக்கினி வேணும். பட்சிக்கிற அக்கினின்னா மொத்தமா நம்ம காலி பண்ற அக்கினின்னு அர்த்தம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. அதனால மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த விக்கிரக ஆராதனையை குறித்து வீட்டுல கொண்டு போற ஒரு படம் கூட கொண்டு போக கூடாது. அவ்வளவு பரிசுத்தமா பார்க்கிறார் நம்ம ஆண்டவர். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சும்மா பேசாது நம்ம கிட்ட. அன்பான தேவ பிள்ளைகளே, மிகவும் முக்கியமான காரியம். அப்புறம் நம்முடைய தேவன் என்ன பண்றாரு? பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். 25-27 வரை வாசிக்கலாம். உபாகமம். நீங்கள்
பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலையான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். யார சாட்சியா வச்சுட்டாரு? மறைக்கவே முடியாது. வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதற அடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். எருசலேம் தேவாலயம் ஏன் தீக்கிரைக்கப்பட்டது? எருசலேம் தேவாலயம் ஏன் தீக்கிரையாக்கப்பட்டது? அவர்கள் செய்தது இந்த விக்கிரக ஆராதனை, சுரூபங்களை செய்து தேவ மகிமை நிரம்பின அந்த சாலமோன் கட்டின தேவாலயம் இவர்கள் விக்கிரகங்களை உள்ள கொண்டு வச்சதுனால தேவனே அதை நெபுகாத்நேச்சாரை கொண்டு வர வச்சு சுட்டரிக்க வச்சுட்டார். அதனாலதான் நம்ம வீடுகளையும் இந்த மாதிரி காரியம் வச்சிட்டீங்கன்னா அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, சாபத்தை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். உலகத்தில் எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். 30-32 வரை வாசிக்கலாம். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் எவ்வளவுக்கு பட்சிக்கிற அக்கினியோ, எவ்வளவுக்கு எரிச்சல் உள்ளவரோ அதே அளவுக்கு இரக்கம் உள்ளவர், அதே அளவுக்கு தயவுள்ளவர், அதே அளவுக்கு சாந்தம் உள்ளவர், அதே அளவுக்கு கிருபை உள்ளவர். எக்ஸ்ட்ரீம் எண்டு, உக்கிர கோபம், எவ்வளவு கோபம் உண்டோ அந்த கோபம் உண்டு. அதே அளவுக்கு அவர்கிட்ட திரும்பி வந்துட்டோம்னா என்னங்க, அவர்கிட்ட திரும்பி வந்துட்டோம்னா நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த தயவுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். கரங்களை தட்டி அவருக்கு மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். ஒரு பக்கம் அடி, திரும்பி வந்துட்டேன்னா அரவணைச்சு நல்லா சேர்த்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். அதனால பின்மாற்றம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் எவ்வளவு கோபம் உள்ளவரோ அதே அளவுக்கு ஸ்தோத்திரம். அவர் எரிச்சலை பற்றி சொல்ற இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல விக்கிரக ஆராதனையை பற்றி மட்டும் சொல்லுவார். விக்கிரக ஆராதனை வர இடத்துல எல்லாம் எரிச்சல் உள்ள தேவன் போட்டிருக்கும். எங்க வீட்டுல கூட நீங்க போய் வாசிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3-6 வரை உள்ளது. அவரை பகைக்கிறார், அவர் எரிச்சல் உள்ளவராயிருக்கிறார் அப்படின்னு இருக்கும். யாத்திராகமம் 34-14 அதுலயும் அதே மாதிரி இருக்கும். உபாகமம் 6-15 அதுலயும் அதே மாதிரி இருக்கும். இந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணி பாருங்க. அவர் எரிச்சல் உள்ளவர். எந்த இடத்துல உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறார். இன்னொரு இடத்துக்கு நீங்க பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் எண்டை நீங்க பார்க்க முடியும். அங்கேயும் பார்க்க முடியும், இங்கேயும் பார்க்க முடியும். எப்படி பாருங்க, நாக்கும் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். இருக்கா? நீ
கர்த்தர் எரிச்சல் உள்ளவர், நீதியை சரி கட்டுகிறவர். அவர் என்ன பண்றாரு? சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறார். கோபத்தை வச்சிருக்கிறாரு சாக்கா. அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும், கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவருடைய ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. ஒரு பக்கம் எரிச்சல் உள்ளவர், கோபம் உள்ளவர். இங்க நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ள. இன்னிடத்துல இருக்கு மிகுந்த கிருபை உள்ளவர், நீடிய தயவுள்ளவர்லாம் இருக்கு. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு. அவரை பிடிச்சுக்கிட்டோம்னா அது காப்பாற்றுகிற அக்னி. அவரை பிடிச்சுக்கிட்டோம்னா அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த தயவுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அவரை விட்டு பின்மாற்றி போயிச்சோம்னா உக்கிர கோபம் கொள்ளுகிறவர், மிகுந்த எரிச்சல் உள்ளவர், பட்சிக்கிற அக்னி. ரெண்டு எக்ஸ்டெண்டும் இருக்கு அவர்கிட்ட. சரிதானா? இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். இயேசு உந்தன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசு உந்தன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். இயேசு உந்தன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசு உந்தன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசு தெய்வமாயிருந்தா உனக்கு பயம் வேண்டாம். இயேசுவை விட்டு பின்மாற்றம் அடைந்தால் நீ பயந்துதான் சாகணும். சத்துருக்கள் உன்னை அடிமைப்படுத்தி விடுவார்கள். பிசாசானவன் தன்னுடைய அடிமைத்தனத்தில் உன்னை வைத்து விடுவான். ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இவ்வளவு நேரம் கர்த்தர் எங்களோடு பேசின திருவசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் நல்லவர். அவரை அண்டிக் கொள்ளுகிறவருக்கு அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவரை மாத்திரம் தெய்வமாக கொண்டிருக்கிறவர்களுக்கு தெய்வம் பாதுகாப்பை கொடுக்கிறாரு. அவர்களை வழி நடத்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். அவருக்கு இணையா வேற எங்கேயாவது யாரையாவது கொண்டு வச்சா அவர் உக்கிர கோபம் கொள்ளுகிறவர், அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை கர்த்தர் எங்களோடு இன்றைக்கு நீர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வசனம் எங்களுடைய வாழ்வாய் மாறட்டும். எக்காலத்திலும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் நாங்கள் எங்களுடைய வீட்டிற்கு கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கிருபை தார். யாராவது இலவசமா ஃப்ரீயா கிஃப்டா கொடுத்தா கூட அதை கொண்டு போகாதபடிக்கு, இது சீ என்று சொல்லி அதை இகழத்தக்கதாய், புறம்பே எரிந்து போடத்தக்கதாய் அந்த மனபக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளா எங்களை மூடி மறைத்துக்கொள்ளும். இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.